வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உலகெங்கும் இருந்து இந்த ராசி பலனை நிறைய பேர் கவனிச்சிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. பல பேர் பல விதத்தில் என்னை கேட்கின்ற கேள்விக்கு அதில் தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களுடைய தனுசு ராசி நேயர்களுக்கான 9ஆம் இடத்தில் ஆவணி மாதம் அந்த செப்டம்பர் மாதம் வருவதால் அப்போ பிறந்தவங்களுடைய பலாபலன் எப்படி இருக்குன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இவர்கள் அவதிப்பட்டு மற்றவங்களுக்கு சிறப்பை உண்டு பண்ணுவாங்க. பூர்வீக விஷயங்கள், பழைய எண்ணங்கள், பழைய நபர்களை இவங்க தேடி போவாங்க, இல்லை பழைய நபர்கள் உடையவங்க இவங்களை தேடி வருவாங்க. அது இந்த மாதத்தில் நடக்கும். நிறைய நேரத்தில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்தவங்களும் இவங்க தான். மற்றவங்கள்ட்ட இவங்க ஏமாத்துறவங்கன்னு நினைப்பாங்க, சொல்லுவாங்க. ஏமாத்துறவங்க இல்லை, இவங்க ஏமாறுறவங்க. ஏன்னு கேட்டால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால. இவங்களை பொறுத்த வரையும் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லுவாங்க. அவங்கவுங்க பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் இந்த லக்னாதிபதியான ராசியாதிபதியான குரு நல்லா இருந்திருந்தால் நல்லது செய்வான். 1-5-9 இருந்தால் நல்லது செஞ்சுருவான். 2-7-11 இருந்தாலும் நல்லது செய்வான். ஆனால் மற்ற இடங்களில் இருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் ஜாதகத்தின் மூலமாக தன்னுடைய நிலையை தெரிந்து கொள்வது அவசியம். 1-5-9 இருக்கணும், இல்லை 2-7-11 இருக்கணும். அப்போ இவங்க 2 பேரும் தான் சமூகத்தில் நிகழ்கால கர்மாவையும் எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும் ஆன்றதையும் பக்குவப்படுத்த முடியும். கடந்த காலத்தை மிக அற்புதமாக பயன்படுத்த முடியும். தனுசு ராசி, தனுசு லக்னம், எந்த ராசியில் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் அந்த லக்னாதிபதி இங்கே வந்து உட்காந்துட்டாலே போதும். தனுசில் இது ஒர்க் அவுட் ஆகும். மேலும் உங்களுடைய ஒவ்வொரு நுட்பமான விஷயங்கள்லாம் நிறைய பயணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன திறமை இல்லை, அற்புதமான திறமைகள் இருக்குது. அவங்கவுங்க வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்பதை அந்த திறமையை பயன்படுத்த முடியும். சின்ன வேலைக்கு போய் பெரிய வேலைக்கு ஓட முடியும். அது பெண்களை பொறுத்த வரையும் நிறைய இடங்களில் சில சத்திய தர்மத்துக்கு மனம் ஏற்றுக்காதனால வேலையை விட்டு ஓடியாந்துருவாங்க. ஐயா எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கலன்னுவாங்க. இவங்கெல்லாம் வேண்டாம் வேறு என்னன்னு கேட்கக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க. எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பானேயானால் அவர்கள் எடுத்தோன்னே வேண்டாம் என்ற எதிர் விசையை தான் போடுவார்கள். சரியான பதில் கொடுக்க முடியாது அவங்களால. ஏன்னு கேட்டால் மந்தகாரகன் சனி 2ஆம் இடத்தில் இருந்தால் அதை செய்வான். எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்ன ராசி லக்னாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் 2இல் சனி இருந்தாலும் அதுதான் செய்யும். 7 சனி, ஜென்ம சனி, பாதச்சனி, அர்த்தாட்டம சனி, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது மாதிரி நேரங்களில் அதிகமாக பிரச்சனையை கொடுக்கும். ராகு சாரத்தில் இந்த குரு போய் உட்காந்துட்டாலோ, ராகு வந்து இந்த குருக்கிட்ட உட்காந்துக்கிட்டாலோ அவங்களும் இதே பிரச்சனை தான் படுவாங்க. அதனால தான் தனுசு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று உண்டு. அதே நேரத்தில் அந்த தர்ம கர்மாதிபதி என்ன பண்ணிடுவான்னா, அவன் பிறந்த நேரத்தை பொறுத்து அவனை இது மாதிரிலாம் அலங்க அடிப்பான். அதனால் சந்தோஷமும் படணும், சந்தோஷப்படுறது மாதிரியும் நடிக்கணும், சந்தோஷமும் படணும். இப்படி ஒரு முக்கூட்டு உடன்படிக்கை தான் இந்த தனுசு ராசி இன்றைக்கி செயல்படும். ஏன்னு கேட்டால் 9ஆம் இடத்துலையே ஆவணி மாதத்தில். அதே நேரத்தில் அந்த அவரும் இந்த குருவும் இன்றைக்கி என்னன்னாக்கா நீச்சத்தில் வந்து வளர்ந்து அப்படியே போய் உச்சத்தை நோக்கி போகிறார். அப்படியே போகும்போதுனால இந்த மாதத்துக்கு ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு ஒன்று உண்டு. அவங்க பிறந்த ஜாதகத்தில் இருந்த தன்மைக்கு ஏற்ப, வயசுக்கு ஏற்ப. இந்த ராசி பலனில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சிங்கன்னா, சின்ன வயசாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அது படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் புரிஞ்சிங்க. ஒரு 10 15 20 வயசாக இருந்ததுனாக்கா அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிங்க. 20 வயசுலேருந்து 30 வயசுனாக்கா அவங்களுடைய வேலை தேடுதல், அது மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூகம் பண்ணிங்க. ஒன்று விவரமாக சொன்னால், இப்பொழுது அந்த காலகட்டாயத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கிடைக்குன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது.
எப்படி சொன்னாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் இந்த இதை எடுத்தீங்கன்னா, நான் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணோம், கோச்சார பலன் தான் அங்கே வரும். எல்லாம் செஞ்சுட்டேன், அங்கே வந்து எல்லா வேலையும் செஞ்சிச்சு. முடிக்கிற நேரத்தில் கோச்சார பலனை பார்த்து 4 கிழமை நட்சத்திரத்தை தீதிகாரண யோகத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்றது மாதிரி அதை அமைச்சு அந்த வாசகாலத்திரவை எப்படி பண்ணணும் சொல்கிறதுக்கு இந்த கோச்சார பலன் பயன்படும். கோச்சார பலன் என்பதே ஒரு காரியம் முடிஞ்ச பிறகு அதை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துறது தான். இப்போ மொத்தமாகவே ராசி பலனாகவே பேசுகிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஆனால் இது ஒரு சிலவருக்கு தான் நல்லதாக தெரியும், சிலருக்கு வந்து தவறு நல்லதுன்னு உணர்கிற காலமாக இருக்கும், சொல்லிக் கொடுக்கும். ஆமாம் சரி ராசி பலன் இப்படி இருக்குது, சரி நம்ம லக்னத்தை பார்ப்போமே, நம்ம பிறப்பின் ரகசியத்தை பார்ப்போமே, அப்படி வருவதற்கான வாய்ப்பு தருகின்ற நேரம்தான் இந்த நேரம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். அன்பு நேயர்களே, உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடங்களை படித்து உங்களோட பக்குவத்தை அடைவீர்கள். சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள். ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற 4 பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும். சில நேரங்களில் வந்து இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது. நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும். இப்போ அந்த செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள், அதனால் வளர்ந்து போகிறவங்க, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோன்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம், அதுக்கு துணை இருக்குது. இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கர்ம வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவம் பண்ணணும்னு பார்த்தீங்க, இது ஒரு ஹை ப்ரொசீஜருங்க. இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான், ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து உடம்பளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவமிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அப்படியே கண்ணீர் விடுவாங்க. சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து வந்து என்னை பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து கொண்டு இருப்பதனால்தான் நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.